வணக்கம். நம்மளோட இந்த விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் இருக்கு. உங்களிடமிருந்து வந்ததுதான் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய தினசரி தெய்வீக திரட்டு. அதுல அக்டோபர் 3 தேதியிட்ட ஒரு பகுதி. இதோட தலைப்பு தேவை, அதாவது த ரெக்விசிட். இதுல நம்ம வாழ்க்கைக்கும் குறிப்பா ஆன்ம நிறைவு அடையறதுக்கும் என்ன அடிப்படை தேவைகள்னு வேதாந்த பார்வை என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் தனிப்பட்ட முறையில முழுமை அடையறதுக்கும் நமக்கு உண்மையாவே என்ன தேவை? நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த சின்ன பகுதி சில சுவாரஸ்யமான பதில்களை தருது. சரி, உள்ள போலாமா? இந்த உரை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஆரம்பிக்குது. எந்த ஒரு செயல்னாலும் சரி, திட்டம்னாலும் சரி, அதுக்கு தேவையான விஷயம் இல்லாம நடக்காது. ரொம்ப அடிப்படையான உண்மைதானே அது. ஒரு விதைக்கு தண்ணி, வெயில், மண் எல்லாம் தேவைப்படுற மாதிரி, அதே மாதிரி மனுஷ வாழ்க்கைக்கும் சில அத்தியாவசிய தேவைகள் இருக்குன்னு இது சொல்லுது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. ஆமா. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, மனுஷனுக்கும் மத்த உயிரினங்களுக்கும் உள்ள ஒரு அடிப்படை வேறுபாடு. அதை இது சுட்டிக்காட்டுது. இப்போ மத்த உயிரினங்கள் உதாரணத்துக்கு பறவை, விலங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுங்க பெரும்பாலும் தன்னிறைவு கொண்டவை. அதுங்களோட வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இயற்கையாவே அதுங்கள்கிட்ட இருக்கு. உணவு தேடுறது, தற்காத்துக்கிறது, இனப்பெருக்கம் செய்யறது, இதுக்கெல்லாம் அதுங்க பெருசா வெளியே சார்ந்திருக்க வேண்டியதில்ல. அதுங்களுக்குன்னு தனியா வீடு, துணி, கருவிகள்னு எதுவும் பெருசா தேவைப்படுறதில்ல. ஆனா மனுஷனோட நிலைமை அது அப்படி இல்ல. வாழ்க்கை நடத்துறதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட புறபயமான தேவைகள் இருக்கு. அதாவது ஆப்ஜெக்டிவ் ரெக்வசிட்ஸ். வீடு, துணிமணி, சமைக்க பாத்திரம், வேலை செய்ய கருவி, போக்குவரத்து, சொல்லிக்கிட்டா போகலாம். இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனோட இந்த புறத்தேவைகள் கணக்கில் அடங்காதவை, இன்கால்குலபிள் அப்படின்னு. கணக்கில் அடங்காதவையா? ஆமா, இல்ல நம்ம தேவைகள் பார்த்தா ஏறிட்டே தான் இருக்கே, ஏன் இப்படி? அதுக்கு காரணம் ஒருவேளை நம்ம சிக்கலான சமூகம், நம்மளோட உயர்ந்த இலக்குகள், நம்ம சிந்திக்கிற திறனா இருக்கலாம். நம்ம வெறும் உயிர் வாழறதோட நிறுத்திக்கிறதுலயே வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தணும், சூழலை மாத்தணும்னு பார்க்கறோம். இந்த தேவைகள் ஒரு வகையில நம்ம பரிணாம வளர்ச்சியோட அடையாளமும் சொல்லலாம். நீங்க சொல்றது சரிதான். நம்ம தேவைகள் குறையிற மாதிரி தெரியல, நாளுக்கு நாள் கூடிட்டே தான் போகுது. இதெல்லாம் உலக வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான புறவயமான விஷயங்கள், வெளியில இருந்து கிடைக்க வேண்டியது. ஆனா இந்த உரை இதோட நிக்கலையே. ஆன்ம நிறைவு, செல்ஃப் பெர்ஃபெக்ஷன் பத்தியும் பேசுதே. இங்க தேவைகள் வேற மாதிரி மாறுது இல்லையா? நிச்சயமா. இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. உலக வாழ்க்கைக்கு எப்படி புறவயமான தேவைகள் இருக்கோ அதே மாதிரி ஆன்ம நிறைவுக்கு அகவயமான தேவைகள் இருக்குன்னு சொல்லுது. சப்ஜெக்டிவ் ரிக்வயர்ஸ். அகவயமானவை அப்படின்னா? அவயமானவைன்னா அவை பொருட்கள் இல்ல, நமக்கு உள்ள இருக்க வேண்டிய விஷயங்கள். நம்மளே வளர்த்துக்க வேண்டிய குணங்கள், திறன்கள், மனநிலைகள். இதை வெளியிலிருந்து வாங்க முடியாது, நமக்குள் உருவாக வேண்டியது. இந்த ஆதாரம் அப்படிப்பட்ட 4 முக்கியமான அகவயமான தேவைகளை பட்டியலிடுது. ஓஹோ, 4 தேவைகளா? அது என்னென்னு கொஞ்சம் விளக்கவா பார்க்கலாமா? முதல்ல ஆரோக்கியமான உடல், ஹெல்தி பாடி. இது ஏன் முதல் படியா இருக்கு? இது ஆன்மீக தேடலுக்கு எப்படி அடிப்படை? இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. உடல் ஒரு கருவி மாதிரி. எந்த ஒரு பெரிய முயற்சி செய்யணும்னாலும் உடல் ஒத்துழைக்கணும், இல்லனா முடியுமா? உடம்பு சரியில்லை, வலி, நோயின்னு இருந்தா மனசை எப்படி ஒருமுகப்படுத்த முடியும்? தியானம், ஆழமான சிந்தனை, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இங்க ஆரோக்கியம்னா வெறும் நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு சமநிலை. உடலோட சக்தி சீரா இயங்குறது. வேதாந்த பார்வையில உடல் நல்லா இருந்தாதான் மனசும் திடமா இருக்கும். உயர்ந்த முயற்சிகளுக்கு தேவையான மன உறுதி, சகிப்புத்தன்மை எல்லாம் அப்பதான் கிடைக்கும். அப்போ உடல் தான் அடித்தளம். ஆமா. அதனாலதான் இது முதல் படி. உடல்ங்கிறது ஆன்மாவை தாங்கி நிக்கிற வாகனம் மாதிரி. அது சரியா இருந்தாதான் பயணம் நல்லா இருக்கும். ஓகே, அப்போ உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. சரி, 2வது தேவை தெளிவான மனம், சவுண்ட் மைண்ட். இத கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. தெளிவான மனம்னா இங்க என்ன அர்த்தம்? உண்மைதான், இது ஒரு பெரிய சவால். ஆனா ஆன்ம நிறைவுக்கு இது அத்தியாவசியம்னு இந்த உரை சொல்லுது. தெளிவான மனம்னா குழப்பங்கள் இல்லாம, தேவையில்லாத எண்ணங்கள்ல அலைஞ்சு போகாம, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம ஒருமுகப்படுத்தக்கூடிய நிலையான மனம்தான் அது. நம்ம மனசு எப்பவுமே ஓடிட்டே இருக்குமே. ஆமா, ஒன்னு கடந்த காலத்தை பத்தி யோசிக்கும்,
இல்ல எதிர்காலத்தை பத்தி கவலைப்படும், இல்லனா கற்பனை பண்ணும். வேதாந்தத்துல விருத்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசலனங்கள் அதிகமா இல்லாம அமைதியா விழிப்போட இருக்கிற மனம்தான் தெளிவான மனம். இது ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா மனம்தான் நம்ம உலகத்தை பார்க்கிற கருவி, நம்மள புரிஞ்சிக்கிற கருவி. அந்த கருவியே குழப்பமா இருந்தா எதையும் சரியா பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. சுயத்தை அறியணும்னா இந்த மனத்தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு அமைதியான ஏரி மாதிரி. அப்பதான் ஆழத்துல என்ன இருக்குன்னு தெரியும். நல்ல உதாரணம். சரி, மூணாவதா கூர்மையான அறிவு, கீன் இன்டெலெக்ட். இது புத்திசாலித்தனமா, இன்டெலிஜென்ஸா, இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? இது வெறும் உலக விஷயங்கள்ல நாம காட்டுற புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல, கிளவர்னஸ் இல்ல. அதையும் தாண்டி இது ஒரு ஆழமான பகுத்தறியும் திறன், விவேகம்னு சொல்லுவாங்களே அது. பகுத்தறியும் திறனா? எப்படி? எது நிலையானது, எது நிலையற்றது, எது உண்மை, எது வெறும் தோற்றம், எது நல்லது, எது கெட்டது, இப்படி விஷயங்களை ஆழமா அலசி ஆராய்ந்து சரியானது எதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிற திறன் தான் இந்த கூர்மையான அறிவு. இது எப்படி உதவும்? இந்த அறிவு தான் நம்மள சரியான பாதையில வழிநடத்தும். ஆன்மீக பாதையில நிறைய கவர்ச்சியான விஷயங்கள், சில சமயம் தவறான வழிகாட்டுதல்கள் கூட இருக்கலாம். அப்போ இந்த கூர்மையான அறிவு தான் ஒரு வடிகட்டி மாதிரி வேலை செஞ்சு நமக்கு எது சரி எது தேவைன்னு காட்டும். ஒரு உள் வழிகாட்டி மாதிரி. இது வெறும் தகவல்களை சேகரிக்கிற அறிவு இல்ல, இது உண்மையை தேடுற அறிவு. அப்போ இது வெறும் ஐக்கியூ மாதிரி இல்ல, இது ஒரு விதமான ஞான பார்வைக்கு அடித்தளம் போடுற விஷயம். சரிதானே? ஆமாம், சரியா சொன்னீங்க. சரி, நாலாவதா ஒன்னு இருக்கு. அதுதான் ஞானத்திற்கான தீவிர ஏக்கம், ardent desire for enlightenment. இதுல அந்த தீவிரங்கிற வார்த்தை, ardent, அது ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. ஏன் சாதாரண ஆர்வம் பத்தாதா? மிகச்சரியான கேள்வி. இதுதான் ஒருவேளை இந்த நாளிலேயே முக்கியமானதா கூட இருக்கலாம். இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். ஞானம் அடையிறது இல்ல ஆன்ம நிறைவு அடையிறதுங்கிறது ஏதோ அவசர நேரத்துல செய்யற ஹாபி இல்ல. அதுக்கு ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு வேணும். அது ஒரு பயணம். ஆமாம். உலக விஷயங்கள்ல நமக்கு சின்ன சின்ன ஆசைகள், ஆர்வங்கள் இருக்கலாம். ஆனா ஞானத்துக்கான தேடல் அப்படி இல்ல. அதுக்கு ஒரு தனியாத தாகம் வேணும். ஒரு தீவிரமான உள்ளுக்குள்ள பொங்கி வர்ற ஏக்கம் தேவை. ஆர்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை அதான் குறிக்குது. கொழுந்து விட்டு எரியற நெருப்பு மாதிரி ஒரு ஆசை. ஏன் அந்த தீவிரம் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா இந்த பாதையில நிறைய தடைகள் வரும், சோர்வு வரும், சந்தேகங்கள் வரும். அப்போ இந்த தீவிரமான ஏக்கம்தான் நம்மளை தோண்டு போகாம தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும். இது ஒரு விதமான பக்தி கூட. அந்த இலக்கை அடையாம இருக்கவே முடியாதுங்கிற ஒரு மனநிலை. இந்த ஏக்கம் இல்லைனா மற்ற 3 தேவைகள், ஆரோக்கியமான உடல், தெளிவான மனம், கூர்மையான அறிவு, இதெல்லாம் இருந்தும் கூட பயணம் முழுமையடையாது. இதுதான் இன்ஜின் மாதிரி. அப்போ இந்த 4மே ஆரோக்கியமான உடல், தெளிவான மனம், கூர்மையான அறிவு, அப்புறம் இந்த ஞானத்திற்கான தீவிர ஏக்கம் ஒன்னோட ஒன்னும் இடைஞ்சிருக்கு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது போல. முக்கியமா இது எல்லாமே அகவையானவைங்கிறது, உள்ளுக்குள்ள வளர்த்துக்க வேண்டியவைங்கிறது. அதுதான் பெரிய விஷயம். நிச்சயமா. இதை நம்ம ஒரு பெரிய படமா பார்த்தா இந்த உரை ஒரு தெளிவான வேறுபாட்டை காட்டுது. உலக வாழ்க்கைக்கு தேவையானவை பெரும்பாலும் புறவையானவை. வெளியிலிருந்து வாங்கலாம், தேடலாம், அது கணக்கில் அடங்காதவை வேற. ஆனா ஆன்ம நிறைவுக்கு தேவையானவை முற்றிலும் அகவையானவை, நம்மளே வளர்க்க வேண்டியவை. அதுவும் குறிப்பா இந்த 4 தான் முக்கியம்னு சொல்லுது. இந்த அகத்தேவைகளை கடையில போய் வாங்க முடியாது இல்லையா? சத்தியமா முடியாது. இது ஒரு நீண்டகால பயிற்சி, ஒரு தவம் மாதிரி. அப்போ இந்த அலசல் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? உலகத் தேவைகளுக்கும் ஆன்ம தேவைகளுக்கும் உள்ள இந்த வித்தியாசம், இத நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி உதவலாம்? நம்ம இலக்குகளை நோக்கி போறதுக்கு இது உதவுமா? கண்டிப்பா உதவும். ஏன்னா நம்ம பல நேரம் புறத்தேவைகள் தான் உண்மையான சந்தோஷம், நிறைவு தரும்னு நினைச்சு அதுக்கு பின்னால ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா, உண்மைதான். ஆனா இந்த வேதாந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, புறத்தேவைகள் ஓரளவுக்கு தான் தேவை. அது தற்காலிக திருப்தியை தரலாம். ஆனா உண்மையான நீடிச்சிருக்கிற அமைதி, நிறைவு, முழுமைங்கிறது இந்த அகவயமான குணங்களை வளர்த்துக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்லுது. ஆரோக்கியம், மனத்தெளிவு, பகுத்தறிவு, அந்த ஞானத்தாகம் இதுல தான் இருக்கு. இது நம்ம பிரையாரிட்டிஸை, நம்ம முன்னுரிமைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது. வாழ்க்கையை நடத்த நிறைய புறப்பொருட்கள் தேவைப்படலாம், அது உண்மைதான். ஆனா உண்மையான மனித முழுமை, ஆன்ம நிறைவுங்கிறது வெளியில இருந்து வராது, அது உள்ளுக்குள்ள இருந்து மலரணும். அதுக்கு தேவை ஆரோக்கியமான உடல், சலனம் இல்லாத தெளிவான மனம், உண்மையை அறியும் கூர்மையான அறிவு, எல்லாத்துக்கும் மேல ஞானத்தை அடையணுன்ற கொழுந்து விட்டு எரியிற தாகம். இந்த பயணம் வெளியில இருந்து உள்ளுக்கு திரும்புற ஒரு பயணம்.